ஏந்திழையாளொடும் பாடி நெருப்பிலை கண்ணீரானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்த இளையங்களிட்டு முகமலர்ந்தாட வருவேன் முறித்த இளையங்களிட்டு முகமலர்ந்தாட வருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது வலிக்குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன் வலிக்குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் பிறையிளம் கண்ணீனானை பெய்வளையாளொடும் பாடி பிறையிளம் கண்ணீரானை பெய்வளையாளொடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் துறையிளம் பன்மல தூவி தோளை குளிர தொழுவேன் அரையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது அரையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டேன் சிறையிளம் பேடையொடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாளொடும் பாடி ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாளொடு பாடி காடொடு நாடு மலையும் கை தொழுதாட வருவேன் நாடொடு நாடு மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் ஏழை மயிலொடு கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் கண்மதி பாடுங்க கண்மதி கண்ணீரானை கையலாளொடு பாடி உன்னதி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகன்களோடாடி வைகி வருவன கண்டேன்
கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினானை காரிகையாளொடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அடிமுறையாக்கும் ஐயாரடைகின்ற போது இழிபுறன்னதொழேனம் இசைந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே விரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளொடு பாடி பெரும்புலகாரை எழுந்து பெருமல கொய்யா வருவே அருங்கலம் பொன்மணி ஒன்றும் ஐயாரடைகின்ற போது கருங்கலை பேடையொடாடி கலந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பிறை கண்ணியினானை மொய்குழலாளொடு பாடி பற்றி கயிறே பாடிய மாடா வருவே இல்லை பற்றுங்கிற கயிறை நான் இன்னும் அறுக்கவில்லை. பற்றுங்கிறது ஒரு கயிறு, அது நம்மளை கட்டி இருக்கு, அதுல நம்மளால வெளிப்பட முடியல. பற்றி கயிறு அறுக்கில்லே பாடியும் மாடா வருவே பற்றி கயிறு அறுக்கில்லே பாடியும் மாடா வருவே அற்றரு பெற்று நின்றாரோடு ஐயாரணைகின்ற போது நற்றுணை பேடையுடாடி நாரை வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளோடு பாடி எங்கள் நல்குகள் எந்தை எனக்கெனி என்ன வருவேன் அங்கிட மங்கையராடும் ஐயாரடைகின்ற போது பைங்கிழி பேடையொடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளமதி கண்ணியினானை வார்குழலாளொடு பாடி களவு படாதொரு காலம் காண்பான் கடை கண்டிருக்கின்றே அளவு படாததொடன்போல் ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுல பாராயணமுறைக்கு இது எவ்வளவு அழகா இருக்கும். பன்முறை எப்படி இருந்தாங்க அப்படியே அமைதியே கேளுங்க, திருவடியை நினைச்சிட்டு கேட்கணும். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர்
போது யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்படி பாடுறது பன்முறையில் ரசிச்சு 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 அப்படியே நாவுக்கரசர் என்ன நிலையில் நின்று பாடினாரோ அதையே நம்ம நினைச்சுக்கணும். வழிபாடுங்கிறதே பாவனை தானே. கல்ல சிவமா நினைக்கிறதே பாவனை தானே. இருமுடி ஐயப்பனா நினைக்கிறது பாவனை தானே. எல்லாமே பாவனை தான். வழிபாடு என்பது நினைத்து கொள்ளுதல். மறக்கூடாது. வழிபாடு என்பது நினைப்பது. விளையாட்டு சதுர்த்தி வருது, மண்ணு நீங்க நினைச்சா நீங்க அந்த விநாயகரை யோசிக்கவே மாட்டீங்க. அந்த மண்ணை எப்படி வந்து அவங்க பதப்படுத்துவாங்க? காலால தான் பதப்படுத்துவாங்க. வேற வழி கையால பிசைய முடியாது. அந்த மண்ணை காலால பதப்படுத்துறாங்க. அந்த மண்ணில் தான் விநாயகரை செய்யறாங்க. அப்ப அந்த மண்ணில் காலால் பதப்படுத்தி செய்த விநாயகர் மீது நாம் என்ன பண்றோம்? நினைக்கிறோம். இது விநாயகர் பெருமான். அந்த நினைக்கும் பொழுது விநாயகர் பெருமான் அந்த மண்ணுக்கு வருகிறார். நீங்க சிற்பிகள் செதுக்கும் பொழுது போய் பாருங்க. காலில் போட்டு செதுக்குவாங்க, மேலே ஏறி செதுக்குவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலே எடுத்துக்கோங்களேன். அவ்வளவு பெரிய சிவலிங்கம் ஏணி போட்டா செதுக்க முடியும். மேலே ஏறி தானே ஆவுடையார்கள் நின்று கொண்டு தானே எல்லா அலங்காரமும் செய்ய முடியும். அலங்காரம் செய்யறாங்க. சாமிக்கு நடுவில் எப்படி பொட்டு வைப்பீங்க? தலைகீழ ஒவ்வா மாதிரியே தொங்கிட்டு வைக்க முடியும். அதுக்கு தான் ஸ்கிரீன் போடுறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த ஏடாது சாமி மேல போய் கால் வச்சு சேர்றாங்களே. சிவாச்சாரியார்கள் வேற வழி கிடையாது. அவ்வளவு பெரிய சிவலிங்கத்துக்கு எப்படி பொட்டு வைப்பீங்க? இது என்ன ஆரூர் பெருமானா ஐயாற்றூர் பெருமானா? நின்றுகிட்டே வைக்கிறதுக்கு. இவரு 12 அடி உயரம் நம்ம பெருவுடையார். இப்போ ஆவுடையார் மேல ஏறி தான் அந்த அலங்காரங்களை பண்ண முடியும். அப்ப நம்ம பார்க்கிற போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால தான் ஸ்கிரீன் இந்த திரைச்சீலை போட்டுட்டு அலங்காரம் பண்ணி நமக்கு தீபாவளி காட்டுறாங்க. அப்ப எல்லாமே என்னது? நினைத்தல். நினைத்தல் செய்தலினும் மிக்கது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நினைத்தல் செய்தலினும் மிக்கது. பூசலார்னு ஒரு நாயனார், வாயிலார்னு ஒரு நாயனார், 2 பேர். இந்த 2 நாயன்மார்களுமே மனதிலேயே சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும். பூசலார்னு ஒரு நாயனார், இன்னொருத்தர் யாரு? வாயிலார். திருநின்ற ஊர் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த திருநின்ற ஊர்ல வாழ்ந்தவர் பூசலார் நாயனார். சுவாமி பூசலார் நாயனாருடைய கோயிலுக்கு தான் முதல்ல எழுந்தருளினான் என்பது வரலாறு. பல்லவ மன்னன் கட்டின ராஜசிம்ம பல்லவன் கட்டின கோவில் காஞ்சிபுரத்துல கட்டுகிறார், கைலாசநாதர் கோவில். ஆனால் பெருமான் எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அங்க போயிட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னார். எனவே 2வது முகூர்த்தம் தான் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு 2 முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வரும் இல்லையா? முதல் முகூர்த்தம் யாருக்கு கொடுத்தாரு? பூசலார் நாயனார். யாரா அது நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம கோவில் கட்டுறது வந்து பார்த்தா இவர் உட்கார்ந்து கும்பாபிஷேகம் திருப்தியில உட்கார்ந்துருக்காரு. இங்க கோவில் கட்டியிருக்காங்கன்னு இங்கதான் அப்படின்னா காலில் விழுந்து வணங்கினான் பல்லவ மன்னன். ஏன்னா நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். இது அப்பர் சுவாமி பதிவு செய்யறார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அதனால நீங்க செய்ய முடியலன்னா கூட நினைவுங்கள். ஒருத்தருக்கு வந்து உங்களால உதவி செய்ய முடியல அப்படின்னா நீங்க நினைங்க, யாராவது உதவி செய்யறதுக்கு வந்துடுவாங்க. ஆனா நினைக்கவும் தவறுறதுதான் மனிதத்தன்மைக்கு எதிரான ஒரு செயலாக நான் சொல்றேன். ஒரு ஆம்புலன்ஸ் போகுது,
பின்னாடியே போய் அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது. நம்முடைய வேலை, நம்முடைய சூழல் அப்படி வந்து. ஆனா அவங்க நல்லபடியா அப்படி வீட்டுக்கு வரணும்னு வேண்டுவது, நினைப்பது நம்மளால முடியல. அந்த ஒலி உங்க காதுல விழுது தானே, அந்த ஒலி விழுந்த உடனே சிவாய நம்ம நல்லபடியா உங்களுக்கு குணமாகும். அவங்க யாரு, என்ன ஆனா பொண்ணா குழந்தையா, எதுவும் நமக்கு தெரியாது. யாரோ அந்த ஒலி கேட்ட மாத்திரத்தில் நினைக்கிறோம் பாருங்க, இந்த நினைப்பு, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு குணப்படுத்தும். இதைத்தான் தெளிவு குருன்னு சிந்தித்தல் தானேன்னு சொன்னார். குருவை சிந்திச்சாவே போதுமா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்துடும். பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல குருநாதா அப்படின்னு மனசுல நினைச்சா உடனே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை செயல்படுத்தும்னு சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுவாங்க. இந்த பாட்டுல திருநாவுக்கரசர் பல தலங்களை கடந்து கைலாயத்துக்கு போகிறார். அங்கே அவரால் முடியல, நடந்து போகிறார், காலெல்லாம் தேஞ்சு போச்சு. கைகளால் ஊனி ஊனி நடக்கிறார், கைகள் தேய்ந்து போன. மார்பால ஊந்தி நடக்கிறார், மார்பாலாம் தேய்ந்து போச்சு. உயிர் மட்டும் இருக்கு, உடம்பு முழுக்க டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வருகிறார், எங்க போறீங்க? கைலாயத்துக்கு போறதுனால முடியுமா இந்த நிலைமையில, திரும்பி போ அப்படிங்கிற. செத்தாலும் சாமியை தவிர கைலாயநாதனை பார்க்காமல் நான் திரும்ப மாட்டேன். அதனாலதான் சொல் உறுதிக்கு அப்பர்னு சொன்னார். வாக்கிற்கு அருணகிரி, நயத்திற்கு சுந்தரன், வசைபாட காலமேகன், சொல் உறுதிக்கு அப்பர்னு சொல்லுவாங்க. அந்த உறுதிப்பாடு. அப்ப பக்கத்துல இருக்கிற மானசரோவரை காட்டி இதில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை காண்பாயின்னு சிவபெருமான் அடியார் இடத்தில் அருள் செய்ய மானசரோவரில் மூழ்கிறார். எந்திரிக்கிற இடம் திருவையார். அதனால்தான் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதுன்னு, நான் நடந்து வரல, காலடி சுவடே படாம ஐயாருக்கு வந்தேன்னு இதுல வச்சிருக்கிறார். மாதர் பிறை கன்னி யானை, தலையில என்ன சொல்லியிருக்கிறார்? கங்கையையும் பிறை சந்திரனையும் வைத்திருக்கிறார். இது நடந்தது ஆடி அமாவாசை. கைலாய காட்சியை கண்டார் இல்லையா, அமாவாசை அன்னைக்கு கைலாய காட்சியை காணுகிறார். பெருமான் நிலவோட வந்திருக்கிறார். அதனாலதான் இதுல 11 பாடலையும் நிலவ சொல்றார். பார்த்தது அமாவாசை. 2 பேருக்கு தான் அப்படி நடந்தது. ஒன்று நம்முடைய திருநாவுக்கரசர், அதுக்கு அடுத்தது அபிராமி பட்டர். அமாவாசை அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு என்ன திதின்னு கேட்ட பொழுது பௌர்ணமின்றார். முதல் நாள் வந்து கேட்கிறார். அவர் வந்து அபிராமி தியானத்தில் இருக்கார், சக்தி உபாசர். சக்தி உபாசனை இருக்கும்பொழுது மன்னன் கேட்கிறான் என்ன திதின்னு. பௌர்ணமின்ட்டார். தை அமாவாசைய தை பௌர்ணமின்ட்டார். என்ன பண்றது? அபிராமிட்ட சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன். அப்ப 100 பாடல்கள் அபிராமி மேல பாடினார். புரியுதா? ரொம்ப அழகா அதுக்கு உரை எழுதுன சுகி சிவம் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். தாரமர் கொன்றைன்னு தொடங்கும். கடைசி எழுத்து எப்படி முடியும்னா ஏன்னு முடியும். தாயேன்னு வேண்டினார். தாரமர்னு தொடங்குது முதல் பாட்டு, தா நெடில். கடைசி பாட்டு கடைசி எழுத்து என்னது? ஏ. இது ரெண்டு குண்டிங்க என்னது? தாயேன்னு. அந்த அம்பாளை தாயே என்று வேண்டி 100 பாடல்களுக்கு அவர் அம்பாள் மேல ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வர அம்பாள் தன்னுடைய கடைக்கண் பார்வையால் காதல் இருக்கிற குண்டலத்தை என்ன பண்ணார்? பௌர்ணமியாக காட்டினாள் என்பது வரலாறு. அதுக்கு முன்னாடி நிலவை பார்த்தவர் யாரு? அமாவாசை அன்னைக்கு நம்முடைய, அதுவும் வளர்பிறை, தேய்பிறை கூட இல்லை, சிவபெருமான் தலையில் இருக்கிறது என்னது? வளர்பிறையை பார்க்கிறார். அதனாலதான் கடைசி பாட்டுல வளர்மதி கண்ணியின் அணை பாடியிருப்பார். இதுல 11 பாட்டு, 11 பாட்டுலயும் நிலவு வரும் பாருங்க. மாதர் கங்கை, பிறை கண்ணி யானை தலையில் சூடியிருக்கிறார். அவரை யாரோட பாடின? மலையான் மகளோடும் பாடி. அவர் பார்க்கும் பொழுது எல்லாமே